ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. என்னென்னா டெலிகிராம் குரூப்பில் நம்ம டீம் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இந்த தடவை வீடியோ போடலாம், உமன்ஸ் ஐபிஎல் யூபி வாரியர்ஸுக்கும் குஜராத் ஜெயிண்ட்டுக்கும் WBL கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். பட் ஆனால் டைம் ஃபஸ்ட்டு கிடைக்கல. ஃபஸ்ட்டு 7 மேட்சுக்கு 8வது மேட்ச் இன்றைக்கி தான் ஓரளவு ஃப்ரீயாக இருந்தேன். இப்போது இந்த மேட்ச்சை கொடுக்கேன், எல்லா மேட்சும் கொடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சாலும் கொடுக்க நம்ம டேரெக்டாக இப்போ டீமுக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு காட்டுதேன், ஷோ பண்ணியிருந்தேன். நீங்களே அதை வச்சு டீம் பில்டு பண்ணுங்கள். நானும் டெமோ டீம் கொடுத்துருக்குறேன், அதையே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரிஸ்க் எடுக்க நான் அதையே போடுறேன் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க மட்டும் போடுங்க, ஓகேவா? நான் டேரெக்டாக உள்ளே போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் எழுதி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. கீப்பரில் ஏ ஹீலி, பி மோனி, இவங்க 2 பேர். நான் இன்றைக்கி ஏ ஹீலி தான் ஓரளவுக்கு போகலாம். பி மோனி ரிஸ்கியாக நீங்கள் கீப்பர் இவங்க 2 விதத்தில் மேக்ஸிமம் ஏ ஹீலி இல்லைனா பி மோனி யாராவது ஒருத்தர் நின்று ஆடுத வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 30+ ரன் அதுபோல் கேச்சஸ் 10 பீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏ ஹீலி ரெஃபர் பண்ணுறேன். பி மோனி ரிஸ்கி ட்ரை, ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஜி ஹாரிஸு, பி பிளிச்ஃபீல்டு, ஹெச் டியோல், கேபி நகீர், இவங்க இந்த 5வது இருக்குது பாருங்கள், ஹெச் டியோலையும் கேபி நாகீரையும் இவங்க 2 விதத்தில் யாராவது ஒருத்தர் தான் நல்லா பண்ணுவாங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் அளவு சுமாராக பண்ணுவாங்க, இல்லைனா ஈக்குவலாக இருக்கும். இவங்க 2த்தையும் ஒரே டீம்லனாலும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது 2 டீம் ட்ரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் 3 டீம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது 3 டீம் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டீமில் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏ ஹீலி 1, ஜி ஹாரிஸ், பி ஃபில்ஃபீல்டு 1, இங்கே ஹெச்டிஓல் 1. இவங்க அதுக்கடுத்து கீழே அப்படியே எடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரை நான் சொல்லி எடுத்திருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இந்த 5வது இதுக்கு மட்டும் சொல்லுதேன். ஒரு ஃபஸ்ட்டு டீமில் ஹெச்டிஓல் 1, 2வது டீமில் கேபி 1, 3வது டீமில் இவங்க 2 பேர்த்தையும் ஒரே இதில் அப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதே மாதிரி அடுத்து ஆல்ரவுண்டர் இதில் ஃபஸ்ட்டு போயிடுவோம். டீம் மெக்ரத் இவங்க 1, ஏ கிராண்டர், ஓகேவா? இவங்க 1, டிபி சர்மா 1. இவங்க 3 கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. டிபி சர்மா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று பேட்டிங்னாலும் கொஞ்சம் ஆடிடுவாங்க, பவுலிங்னாலும் 1 இல்லைனா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இது அந்த 4வது இருக்கிறது ஆல்ரவுண்டரில் எஸ் ராணா ஆர் கே பிரேக்கா, ஓகேவா? கே பிரேக்கா இவங்க 2 விதத்தில் நீங்கள் இந்த 4 விதத்தில் மேக்ஸிமம் இந்த 4வது இதில் ஆல்ரவுண்டரில் மேக்ஸிமம் யாருக்கு போவாங்கன்னா கே பிரேக்கா தான் நிறைய பேர் போவாங்க. எஸ் ராணாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் டீமில் எடுத்துருக்கிறேன், ஓகேவா? பவுலரில் எஸ் எக்கில் ஸ்டோன், ஆர் ஜெய்க்வாட், இவங்க 2 பேர் கன்ஃபார்ம். 3வது ஒருத்தர் பாருங்கள், டி கன்வர் இல்லைனா எம்சிங். மேக்ஸிமம் இவங்க 2 விதத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அங்கே இன்னொருத்தவங்க இருக்காங்க, சம்திங் நேம் நான் மறந்துட்டேன். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணல. அவங்கள தான் நிறைய பேர் பிக்கப் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகே? நான் கேப்டன், வைஸ் கேப்டன், ரிஸ்க்கு, சேஃப் எல்லாம் காட்டியிருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. கேப்டன் சாய்ஸ் பிளேயரு 3 டீம்னு வச்சுக்கோங்க. ஜி ஹாரிஸ், டி மெக்ரத், ஏ கிராண்டர் 3 பேர். வைஸ் கேப்டன் பி பிட்ஃபீல்ட், ஆர் ஜெய்க்வாட், டிபி சர்மா இதில் நீங்கள் வேண்டாம். அது ரிஸ்கியாக நீங்கள்
ட்ரை பண்ணுங்கள். தனியாக ரிஸ்க்காக ஒரு டீம் போடுறதுல டிபி சர்மாவும் எஸ் எக்கில்ஸ்டோனும். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் யாரெல்லாம் கேப்டன் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜி ஹாரிஸ், ஏ கிராண்டர், எஸ் எக்கில்ஸ்டோன் இவங்கள தான் போட்டிருப்பாங்க. டீம் மேக்கர் இவங்க 4 பேர்த்து தான் கேப்டன் மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. நம்மளும் இவங்க இதில் 1-2 பேர்த்த சேஞ்ச் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு பிளேயர் பாருங்கள், ஏ ஹீலி. இவங்கள நான் வந்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து பி ஃபிட்ச்ஃபீல்டு வந்து ஒரு வேளை ஓப்பனிங் 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜெய்க்வாடும் சரி, எஸ் எக்கில்ஸ்டோனும் சரி, இல்லைனா டீம் மெக்ரத் இல்லைனா ஜி ஹாரிஸ் யாருனாலும் ஓவர் போடலாம். இவங்க ஓப்பனிங் 2 பேர்த்தையும் எடுத்தால் இப்போ ஃபிட்ச்ஃபீல்டு நின்று ஆடுற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். கீழே ஏஜெண்டர், கே பிரேகா இவங்களாம் எடுத்துருக்குறேன் நின்று ஆடுற மாதிரி. அதே மாதிரி டீம் பார்த்துக்கோங்க. இதே டீம் போடுறதுனால உங்கள் இஷ்டம் தான், பட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது சேஃப் டீம் தான், அதை போடலாம். செகண்ட் டீம் போகிறேன். இதை பாருங்கள், இது ஒரு ரிஸ்கி டீமு. எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டாம், பண்ணனாலும் உங்கள் இஷ்டம் தான். எஸ் ராணா, எம் சிங்கையும் எடுத்துருக்கிறேன். ஸோ நிறைய பேர் லோ பிக் இதுவங்களாம் போக மாட்டாங்க, நான் அவங்கள எடுத்துருக்கிறேன். உங்கள் சாய்ஸ் போடுறது, ஓகேவா? கேப்டன் நான் சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேன். தேர்டுது பார்ப்போம். இதில் வந்து பி மோனி எடுத்திருக்கேன் ரிஸ்க்காக. கேப்டனுமே வைஸ் கேப்டனுமே ரிஸ்க்கு. நான் வைஸ் கேப்டன் டிபி சர்மா தான் போட்டிருந்தேன். ஒரு வேளை ராஜேஸ்வரி ஜெய்க்வாடை போடாமல் ஈஸியாக ஆகும் அப்படின்ட்டு அவங்கள போட்டிருக்கிறேன். இங்கே வந்து பி மோனி வந்து ரிஸ்க். 2 கீப்பரையும் எடுத்துட்டேன். யாராவது ஒருத்தர் 30+ டீமை கேப்டன் நான் காடி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இந்த 3 டீமே போட்டாலும் போடுங்க. என் டெலிகிராம் குரூப்பில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ஸில் கண்டிப்பாக மினி இதுக்கான இது டீம் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா காய்ஸ்? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதுவும் தெரியல டவுட்டு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே சேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்லனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாதிரி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், ப்ரைவேட் கான்டெஸ்ட் வேணாலும் மெசேஜ் அனுப்புங்க. நான் அந்த குரூப்லேயே நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். நம்ம வின் பண்ண எல்லாத்தையும் போட்டிருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.